யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமுள்ள கரத்தினாலும் ஓங்கி புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். பரிசுத்த நாளாகி ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதுபடி செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் சொந்த வழிகளின்படி நடக்காதே, உன் சொந்த பேச்சை பேசாதே. ஓய்வு நாளை கர்த்தருடைய நாள், ஓய்வு நாளை பரிசுத்த நாள் என்று நீ மகிமையை எண்ணுவாயானால் கர்த்தருக்குள் நீ மகன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியிலே உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறியிருக்க செய்வார். யாக்கோபின் இஸ்ரவேலின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பார். கர்த்தருடைய வாயை இதை சொல்லிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த பரிசுத்த நாளாகி 52 ஓய்வு நாட்களையும் கர்த்தரை தேடுங்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு சஞ்சரியுங்கள். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல என்ன பிரசங்கம் பண்ணாரு கேட்டா நிறைய பேர் சொல்ல தெரியாது. ஆனா ஆலயத்துக்கு போயிட்டு வருவாங்க. போன வாரம் ஆலயத்துக்கு போயிட்டு சண்டை போட்டு வந்த ஆட்களும் இருக்கிறாங்க. போன வாரம் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த சொந்தக்காரங்க ஆலயத்துல உட்காந்துருப்பாங்க, சம்பந்தி உட்காந்துருப்பாங்க, இவங்களுக்கு உங்களுக்கு பகையா இருக்கும், அதை பார்த்துட்டு வந்தவங்க இருப்பாங்க. அதை பார்க்க ஆலயத்துக்கு போகாதீங்க, பரலோகத்தின் தேவனை பார்க்க போங்க. தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு தான் ஆலயம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆலயத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு, விட்டு விடாதீர்கள். சரி, போக வார்த்தைக்குள் நான் கடந்து வர விரும்புகிறேன். எகிப்திலே அடிமையா இருந்தாய் என்று உன் தேவனாய் கர்த்தர் அவ்விடத்திலிருந்து வல்லமுள்ள கரம் ஓங்கிய புயத்தினால் புறப்பட பண்ணினார். இன்னைக்கு அதான் பேசுகிறார். வல்லமுள்ள கரம் ஓங்கிய புயம். வல்லமுள்ள கரத்தை இன்னைக்கு பாப்பீங்க, ஓங்கிய புயத்தை பாப்பீங்க, சில போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறத பாப்பீங்க. எது உன்னை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தது? அவருடைய வல்லமுள்ள கரம், அவருடைய ஓங்கிய புயம். மோசே நீ கையில இருக்கிற கோலை நீட்டினதுனால நீ நீட்டின கிரியை செஞ்சது அவர் தானே. நீ என்னதான் நீட்டினாலும் கிரியை செய்கிறவர் அவர் தானே. என்னதான் மரக்களை வெட்டி போட்டாலும் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறது அவர் தானே. என்மலையின் கண்மலையை பார்த்து பேசினாலும் தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவர் அவர் தானே. கண்மலையை அடித்தாலும் தண்ணீரை புறப்படப்படுகிறவர் அவர் தானே. இல்ல, ஆகையினால உங்க வாழ்க்கையில நம்ம செஞ்சாலும் கிரியை செய்கிறவர் தான். இப்போ சுகமுண்டாவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். சுகத்தை கொடுக்கிறவர் அவர் தானே, பலனை கொடுக்கிறவர் அவர் தானே. இன்றைக்கு இயேசுவின் கரம் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறது, தொடுகிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், வல்லமுள்ள கரம் நீட்டப்படுகிறதை நான் காண்கிறேன். அப்போ வல்லமுள்ள கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் நீ பார்ப்பீங்க. இன்னைக்கு அவருடைய வல்லமுள்ள கரத்தை பார்க்க போறீங்க, ஓங்கிய புயத்தை காண்பீர்கள். வல்லமுள்ள கரம் ஓங்கிய புயம் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். பாருங்களேன், எப்படி அவருடைய வல்லமுள்ள கரத்தை பார்ப்பீங்க தெரியாது. இவ்வளவு பெரிய பிரச்சனையை கர்த்தர் நொடி பொழுதுல சரிப்படுத்திட்டார். பெருசா பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வெடித்தது. ஆனால் அவருடைய வல்லமுள்ள கரம் ஓங்கிய புயம் சரிப்படுத்தியது. வல்லமுள்ள கரம் ஓங்கிய புயம் சுகமாக்கியது, விடுதலை கொடுத்தது. மந்திரக்கட்டையும் சூனிய கட்டையும் உடைத்தெறிகிறார், செய்வினை கட்டைகளை உடைத்தெறிகிறார். இருளை கர்த்தர் விரட்டி கொண்டிருக்கிறார், செத்தாவைகளை சாம்பலாக்கி போடுகிறார், வலு சர்ப்பத்தின் தந்திரங்களை எரிக்கிறார். Take this prophetic word. வானம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களுக்கு தூதன் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசையும் பரலோகம் உங்களை வாழ்த்துகிறதை நான் பார்க்கிறேன். Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you.